சொல்கிற? இவங்களையா அத்தை அப்படி பேசுனாங்க? ஆமாண்டி த்ரிஷா, எனக்கே கண்ணெல்லாம் கலங்குது. என் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இங்கே பாரு த்ரிஷா, இவங்களா இருக்க வாசி இப்படி நிற்கிறாங்க. நானாக இருந்தால் அவங்க பேசின பேச்சுக்கு வீட்டுக்கு போய் தூக்கு போட்டுன்னு இருந்திருப்பேன். இல்லையா, 4 வார்த்தை நறுக்குன்னு பேசிட்டு இன்னொரு தடவை இவங்களோட வாஸ்படி நான் மிச்சிருக்க மாட்டேன்டி. அது உனக்கு ரோஷம் நிறைய இருக்குது, நீ இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிற. இவங்களுக்கு இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியலையே. இப்போ கூட கம்முன்னு குத்துக்கள் மாதிரி தான் நிற்கிறாங்க. அடியை, யாருக்கடி ரோஷம் இல்லைன்னு சொல்கிற? நாங்கள் இருக்கிறப்பட்டவங்கடி, உங்களை மாதிரி இல்லாதப்பட்டவங்க இல்லை. அது மட்டும் இல்லை, நாங்கள் 3 வேளை 3 விதமாக சாப்பிட்றவங்க, நல்லா உப்பு போட்டு திங்குறவங்க தான். உங்களை விட எங்களுக்கு 10 மடங்கு ரோஷம் அதிகம் தாண்டி. இப்போ பாரு உன் மாமியார் காட்சியே, என்ன பண்ண போறேன்னுட்டு. அம்மா, அத்தை பத்தியம்மா என்னை எப்படிலாம் பேசியிருக்காங்க. எனக்கு ஒரு 60 வயசு கழுவனை பார்த்து கட்டிக்கிடுமாம்மா. எனக்கு என் கண்ணை முட்டை கட்டி மூஞ்சி பாரு. அப்போது இப்படியெல்லாம் பேசினா அப்போது நான் அழகாக இல்லையாம்மா? என் அழகுக்கு என்னம்மா குறைச்சல் சொல்லுமா? ஆமாம்மா, ஆமாம், நாங்கள் இல்லாதப்பட்டவங்க தான், நீங்கள் இருக்கிறப்பட்டவங்க தானே. உங்களுக்கு தான் 10 மடங்கு ரோசா ஆச்சே. அந்த ரோசத்தை நீங்கள் எப்படி காமிக்கிறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன். போங்கம்மா, இருக்கிறப்பட்டவங்களே போங்க. வாடி, எங்க சொன்ன மாதிரி மட்டும் தாண்டி கொஞ்சலாம் இருந்தேன். அவ்வளோ அழகாக என்ன சரியா இருந்தேன். இதுக்கப்புறம் நான் பேசாமல் இருக்கவே மாட்டேன்டி. எங்கள் அண்ணன் மூஞ்சி பார்த்துட்டு தான் இத்தனை நாளும் நான் சும்மா இருந்தேன். இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்கவே மாட்டேன். என் பொண்ணை கட்டின்னு இருந்திருந்தா நான் சும்மா இருந்திருக்கலாம். என் பொண்ணையே கட்டிக்கல, நினைத்துக்கிட்டு இந்த குடும்பம் எங்கள் அண்ணன் இப்போ பாரு, அவளை வரணும் பண்ணிட்டு நான் வரல. இன்னைக்கு என் பேர் சுகுந்தாவே இல்லை, சுகுந்தாவே இல்லை, சுகுந்தாவே இல்லை. சீமையிலே இல்லாத பொண்ணு மாதிரி ஆடாதீங்க சரிங்களா? அழகாக இருந்துதான் எங்கள் அத்தை கட்டின்னு இருந்திருப்பாங்க. அழகா இல்லைன்னு தான் என்ன கட்டின்னு வந்தாங்க சரியா? எங்கள் அத்தை காசு பணம் பார்க்காதவங்க இல்லை. பொண்ணு அழகாக இருக்கணும், அம்சமாக இருக்கணும். இதை பார்த்தா நல்லாவே தெரியுதே, ஒரு பைசா பிரயோஜனம் இல்லைன்னுட்டு. எங்கள் மாமியார் கரெக்டாக தாண்டி சொல்லியிருக்குது. போ. எல்லாம் எனக்கு தான் வேணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த வளகாப்பு வானாடி அசிங்கப்படுத்துறதுக்காண்ட்டு கூப்பிடுவாங்கன்னுட்டு. நான் தான் என் மாமாவோட குழந்தையோட வளகாப்பு இது வராமல் இருக்கக்கூடாதுன்னுட்டு நான் தான் எங்கள் அம்மா வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தேன். இப்படி அசிங்கப்படுத்துவீங்கன்னு தெரிஞ்சிருந்தான் நானும் எங்கள் அம்மாவும் கண்டிப்பாக வந்திருக்கவே மாட்டோம். எங்கள் டேடி அப்போவே சொன்னார், போவதன்னுட்டு. நான் தான் அவரை திட்டி எங்கள் அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு இதுவும் வேணும், இதுக்கப்புறமும் நிறையவே வேணும். சீ அடியை, யாரடி பார்த்து சீ என்ற ஏறன மூக்கி போடி. உன் வீராப்பும் உங்கள் ரோஸ்தியெல்லாம் அங்கே நிற்கிறாளே மாமியார் காட்சி, அங்கே போய் காமிங்கடி. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் போய் பேசதான் போகிறேன். நீ கம்முன்னு நில்லு. வாடி போலாம். வந்துட்டாளுங்க அழகி அப்படியே விட்டு ஐஸ்வர்யாய் தங்கச்சின்னு வாழுங்க இவளுங்க. என்னடி த்ரிஷா, இல்லாத பொல்லாது நிறைய போட்டு கொடுத்துட்டோம். இவளுங்க வேற போகிறாளுங்க. அவன் நான் எதுவும் சொல்லலை அவன் சொல்லிட்டு என்னடி பண்ணுறது? அதெல்லாம் ஊப்பாடுமா, எனக்கு தெரியாது. நான் ஊமால தான் போட்டு விடுவேன். என்னடி சொல்கிற? சாப்பாடு அருமையாக இருந்துச்சு அஞ்சலி. வந்தவங்கெல்லாம் கேட்டாங்க, யார், எங்கே ஆர்டர் கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க. ஐயோ சொல்லி எனக்கு டயர்டாயிடுச்சு. ஆனால் போய் சொல்லக்கூடாது, உங்கள் அம்மா எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அஞ்சலி. சரிங்க அத்தை, நீங்கள் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா? ஆமாம், நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன். அது மட்டும் இல்லைம்மா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆமாம், நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஏன்னா உன் பையனுக்கு குழந்தை பிறக்க போது, வளகாப்பு நடக்குதில்ல, சந்தோஷமாக தானே இருப்பீங்க. ஏய், என்னாச்சு? எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி ஜோராக கத்தி பேசுகிற? என்னாச்சு உனக்கு? என்ன அண்ணி, நாத்தனாரேன்னுவீங்க, திடுக்கணிட்டி ஏய் ஈன்னு பேசுகிறவனு கேட்டீங்க. ஏன் நீ, என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலை. நீ வந்து மரியாதை கொடுத்து பேசுனா நான் உனக்கு மரியாதை கொடுத்து பேசுவேன். நம்மனா வீட்டில் யாருக்கும் நீ என்னை கண்டபடி பேசுகிறதுக்கு.
என் மருமகளுக்கு இங்கே வளகாப்பு நடக்கிறது. நீ உன் இஷ்டத்துக்கும் நீ பேசினா என்ன அர்த்தம்? ஆமா அண்ணி, நீங்கள் என் பொண்ணை கண்டபடி பேசும்போது நான் உங்களை கண்டபடி பேசிதான் ஆகணும். நான் என்னடி பேசினேன் உன் பொண்ணை? சும்மா நடிக்காத, சும்மா இராணி. நான் என்ன ஒன்று கவனிக்காமல் இருக்கிறேன்? உன் மருமக உனக்கு நகை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எப்படி மூஞ்சி காமிச்ச, நகை உன் கழுத்துக்கு போட்டு பிறகு நீ எப்படி மூஞ்சி காமிச்சன்ட்டு எனக்கு என்ன தெரியாது நினச்சிட்டியா? இங்கே பாரு, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன வேணாலும் என்ன பேசிக்கோ நீ. ஆனால் என் மவளை பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இல்லை. நானும் பொறுமையாக பொறுத்து போனேன். நீங்கள் எப்படி என் பொண்ணை பேசினா? என் பொண்ணு அழகை பற்றியும் வயசை பற்றியும் மூஞ்சி நிறத்தை பற்றியும் இதெல்லாம் பேசுகிறால நீங்கள் வச்சுக்காதீங்க, சரிங்களா? அப்படியே நீங்கள் என்னவோ அமிதாப் பச்சன்னு இவனையும் பெற்று போட்ட மாதிரி ஆடுறீங்க. ஒருத்தன் கிழவன், இன்னொருத்தன் ஒன்றுத்துக்கும் ஒதுவாத ஒல்லி குச்சியாக இருக்கிறான். இவன் 2 பேரையும் வச்சுக்கிதான் இவ்வளோ பேசுகிறேன் நீ. ஏய், வார்த்தை அழுந்து பேசு. எங்கே வந்து என் பசங்களை நீ பேசுகிற? இங்கே பாருடி, உலகத்திலேயே நான் பெத்த பசங்க தாண்டி அழகு. இங்கே பார், நான் உன் பொண்ணை எதுவுமே பேசலை. நான் பேசினேன்னுட்டு சண்டை போடாத. இல்லை சண்டை போடணுன்னுட்டு உருவாக்குறியா? அத்தை, உருவாக்குற புத்தியெல்லாம் உங்கள் புத்தி, எங்கள் அம்மா புத்தி இல்லை. நிறுத்துடி. நான் வளர்த்த பொண்ணு எனக்கே பேசுதா? பேசுடி, பேசு. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டால பேசதான் செய்வேன். எனக்கு தெரியும்டி. அதுதான் நான் என் புள்ளிக்கு ஒன்று கட்டி வைக்கவே இல்லைடி. ஆமாம், உன் புள்ள ஊரில் இல்லாத புள்ள நீ என் பொண்ணை கட்டிக்கணுன்ட்டு நான் அவன் காலையில் வந்து விழுந்தேன். நான் கேட்டேன், நீ கொடுக்கல, விட்டு தொலைடி. இங்கே பார், இதுக்கப்புறம் என் பொண்ணு பற்றி இல்லை என் புருஷனை பற்றி என்ன பேசுனியோ உனக்கு சரி கிடையாது. எங்கள் அண்ணன் ஊரில் இந்த வட்டம் அப்புறம் பேசிக்கிறேன். ஏய் போடி, யாரடி போடி வாடின்ற ஒரு அண்ணின்ற மரியாதை உனக்கு இல்லை. நீ எல்லாம் பேசாத போ. ஃபஸ்ட்டு அன்னிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையே கொடு, சரியா? ஆமாடி. இப்போ பார், உன் பொண்ணு நிஜமாகவே அழகாகவே இல்லடி. இங்கே பார், என் மருமகளோட கால் தூசி கூட உன் பொண்ணு பெறமாட்டாடி. அண்ணி அண்ணி அண்ணி. என்னடி அண்ணி அண்ணி அண்ணின்ட்ட பயந்துருவானா? நான் உங்கள் நொண்ணனுக்கே பயப்படாதவோ. உன் நொண்ணனுக்கு தங்கச்சி நீ, உனக்கு பயந்துருவானா? என்னடி உன்னை என் பொண்ணை உங்கள் பையனை கட்டிக்கல. ஆமாண்டி, எனக்கு உன் பொண்ணை இல்லடி, ஒன்றே எனக்கு சுத்தமாக பிடிக்காதுடி. அதனால தான் என் புள்ளிக்கு உன் பொண்ணை நான் கட்டி வைக்கவே இல்லை. இதெல்லாம் வரும்னு தெரியும், நீ என்ன கண்டுபடி பேசுவேன்னு தெரியும். அதுக்கு தான் நான் உன் உறவையே வச்சுக்கல. போடி வெளியே. அண்ணி, நீங்களே சொன்னாலும் உங்கள் உறவை நான் வச்சுக்கிறதா விருப்பப்படல. இதுக்கப்புறம் நீயே என்னை வான் கூப்பிட்டாலும் உங்கள் வாசப்படியை நான் மிதிக்க கூட மாட்டேன். நீ போடி வெளியே. போடி, நீ போடி, பணம் பிசாசு. பணம் பிசாசுனா இந்த உலகத்தில் நீ மட்டும்தாண்டி. பணத்துக்கு மரியாதை கொடுக்குறவன் நீ தான், பணத்து மேலே ஆசைப்படுறவன் நீ தாண்டி. மருமகளா பணமான்னு கேட்டால் பணம் தாண்டி சொல்வேன். பணத்தை விட மோசண்டி நீ. சி, நீ எல்லாம் ஒரு ஜென்மமா. காசை பார்த்தா ஆண் பொழுக்கிற. அவன் நெக்லஸ் போட்ட உடனே அப்படி கொஞ்சம் கொலாவரவும் மருமகளை. அதுக்கு முன்னாடி என்ன அஹிம்சை கொட்டிக்கின இந்த மண்டபத்தில் நான் என்ன பார்க்கலன்னு நினச்சின்னுக்கிறியா நீ? இங்கே பாருடி, என் மருமகளை நான் என்ன வேணாலும் பேசுவேன், செய்வேன், கொஞ்சுவேன். அது கேட்குறதுக்கு நீ யார்? இங்கே பாரு, என் மருமக என் கழுத்தில் நெக்லஸ் போட்டால் உனக்கு எங்கடி எரியுது? என்ன? இங்கே பாரு, வந்தியா வேறு முட்டை துண்ணியா? மொய் போன கூட நீ வைக்க தேவையில்ல. போடி வெளியே. வந்துட்டா. என்னடி என் பொண்ணு அழகில்லைன்னு சொன்ன? உன் மூத்த மருமகளுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆனாலும் உன் வீட்டுக்கு ஒரு வாரிசு இல்லை. நீ பேசுறியா பேச்சு? த்ரிஷா, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு அழகாக தான் இருக்கா. உன் புள்ளிக்கு தாண்டி என்ன குறை?